காலை வணக்கம் நண்பர்களே. 6 மணி செய்திக்கு வரவேற்பது நான் நந்தா. முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஒரே நாடு ஒரே தேர்தல் மூலம் ஒரே தலைவர் ஒரே கட்சி என்று உருவாக்க பார்க்கிறது மத்திய பாஜக அரசு. சென்னை குளத்தூரில் நடைபெற்ற கிறிஸ்துமஸ் விழாவில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விமர்சனம். ஐந்து மற்றும் 8ஆம் வகுப்புகளில் கட்டாய தேர்ச்சி முறை ரத்து என்று மத்திய அரசு அறிவிப்பு. மாநில பாடத்திட்ட பள்ளிகளுக்கு பொருந்தாது என்று அமைச்சர் அன்பில் மகேஷ் விளக்கம். கூட்டணியில் எவ்வளவு இடங்கள் வேண்டும் என்று நிபந்தனை எதுவும் வைக்க மாட்டோம். 25 இடங்களை பெற வேண்டும் என்று வன்னியரசு கூறிய நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் விளக்கம். இரட்டை இலை சின்னம் விவகாரத்தில் தேர்தல் ஆணையத்தில் எடப்பாடி பழனிசாமி சார்பில் முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் ஆஜராகி விளக்கம். ஓபிஎஸ் தரப்பில் ஆஜரானார் வழக்கறிஞர் ராஜலட்சுமி. இந்தியாவில் உள்ள உயர்கல்வி நிறுவனங்களில் சேரும் அரசு பள்ளி மாணவர்களின் கல்விச் செலவை அரசே ஏற்கும். தமிழக அரசு அறிவிப்பு. புஷ்பா 2 பட கூட்ட நெரிசல் விவகாரத்தில் இன்று மீண்டும் ஆஜராக வேண்டும். நடிகர் அல்லு அர்ஜுனுக்கு சிக்கட்டப்பள்ளி காவல் நிலைய காவலர்கள் நோட்டீஸ். நெல்லை மாவட்டத்தில் கொட்டப்பட்ட மருத்துவ கழிவுகள் முழுமையாக அகற்றம். 2 நாட்களில் லாரிகளில் எடுத்து சென்ற கேரள அதிகாரிகள். விதிமீறி கட்டடங்கள் கட்டியுள்ள பள்ளிகள் மற்றும் வழிபாட்டு தலங்கள் மீது இரக்கம் காட்டக்கூடாது. சென்னை உயர்நீதிமன்றம் திட்டவட்டம். பொள்ளாச்சி அருகே சாலையில் முறிந்து விழுந்த ராட்சத மரம். வடமாநில தொழிலாளர்கள் 2 பேர் உயிரிழப்பு. திருச்சியில் காவிரி ஆற்றில் குளிக்க சென்ற 3 மாணவர்கள் மாயம். 2வது நாளாக தேடும் பணிகள் தீவிரம். டெல்லியில் நடைபெற்ற கிறிஸ்துமஸ் விழாவில் பங்கேற்ற பிரதமர் நரேந்திர மோடி சமூக நல்லிணக்கத்திற்கு ஏற்படும் இடையூறுகளை பார்க்கும்போது வேதனை அடைவதாகவும் கருத்து. ரயில்வே துறையில் 32,000க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்களை நிரப்ப முடிவு. ஆன்லைனில் விண்ணப்பப்படுத்த அடுத்த மாதம் 23ஆம் தேதி தொடங்க வாய்ப்பு. வரும் 30ஆம் தேதி விண்ணில் ஏவப்படுகிறது PSLV C-60 ராக்கெட். விண்ணில் 2 செயற்கைக்கோள்களை ஒன்றாக இணைய செய்ய இஸ்ரோ முயற்சி. ஜம்மு காஷ்மீர் உள்ளிட்ட வட மாநிலங்களில் கடும் பனிப்பொழிவு. இமாச்சலில் சிக்கி தவித்த 700க்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் மீட்பு. ராஜஸ்தானில் 700 அடி ஆழ ஆழ்துளை கிணற்றில் தவறி விழுந்த 3.5 வயது குழந்தை. மீட்கும் பணியில் மாநில மற்றும் தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் தீவிரம். முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவை நாடு கடத்த இந்திய அரசிடம் வங்கதேச அரசு கோரிக்கை. கருத்து சொல்ல விருப்பமில்லை என்று வெளியுறவுத்துறை அமைச்சகம் விளக்கம். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 4வது டெஸ்ட் போட்டி நாளை மறுதினம் தொடக்கம். இந்திய அணியில் இளம் வீரர் தனுஷ்கோட்டியன் சேர்ப்பு. பிரபல இந்தி திரைப்பட இயக்குநர் ஷியாம் பெனகல் காலமானார். குடியரசுத் தலைவர், பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் இரங்கல். இது பிரேக் ஃப்ரீ டைம், பிரைம் டைம் முழுமையான செய்திகளின் 3 மணி நேர அணிவகுப்பு. முதலில் சூப்பர் 60 இன்றைய நாளில் அறிய வேண்டிய அத்தனை செய்திகளின் விறுவிறுப்பான அணிவகுப்பு. அந்த வகையில் சிறுபான்மை மக்களுக்கு துரோகம் செய்துவிட்டு வாக்கு அரசியலுக்காக அதிமுக நடிப்பதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குற்றம் சாட்டியிருக்கிறார். இந்த மேடையை பாருங்க, பேராயர்களோடு பேரூர் ஆதீனமும் கலந்துகிட்டு இருக்கிறார். இந்த விழாவை நடத்துவர் யாரு? நம்முடைய மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு அவர்கள். இதுதான் சமத்துவ விழா.
இந்த சமத்துவத்தை போற்றுவதும் பாதுகாப்பும் தான் திராவிட மாடல். திராவிட மாடல் என்றால் என்னவென்று கேட்பவர்களுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கொடுத்த விளக்கம்தான் இது. திமுக சார்பில் சென்னை கொளத்தூர் டான் பாஸ்கோ பள்ளியில் கிறிஸ்துமஸ் பெருவிழா கொண்டாட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். தொடர்ந்து உரையாற்றிய அவர், சிறுபான்மை மக்களுக்கு துரோகம் செய்துவிட்டு வாக்கு அரசியலுக்காக பலர் நடித்து வருவதாக அதிமுகவை சாடினார். சிறுபான்மை மக்கள் அச்சுறுத்தும் குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு எதிராக வலிமையான போராட்டங்களை தொடர்ந்து நடத்தியது திமுக தான். ஆனால் அந்த சட்டத்துக்கு ஆதரவா பாராளுமன்றத்தில் ஆதரவளித்த கட்சி எதுன்னா அதிமுக. ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று சொல்லி இறுதியில் ஒற்றை மதம், ஒற்றை மொழி, ஒரே தலைவர், ஒரே கட்சி என்று உருவாக்க பார்ப்பதாகவும் மத்திய அரசை முதலமைச்சர் ஸ்டாலின் விமர்சித்தார். இரட்டை இலை சின்னம் தொடர்பாக தேர்தல் ஆணையத்தில் திங்கட்கிழமை விசாரணை நடைபெறவில்லை என அதிமுக எம்பி சி.வி. சண்முகம் தெரிவித்துள்ளார். அதிமுகவில் உட்கட்சி விவகாரம் தொடர்பான மூல வழக்கு முடிவடையும் வரை இரட்டை இலை சின்னத்தை முடக்கக் கோரி திண்டுக்கல்லைச் சேர்ந்த சூரியமூர்த்தி என்பவர் தேர்தல் ஆணையத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இதனையடுத்து விசாரணைக்கு ஆஜராகுமாறு அனைத்து தரப்பினருக்கும் தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியிருந்தது. இந்த நிலையில் அதிமுக மற்றும் கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தரப்பில் முன்னாள் அமைச்சரும் மாநிலங்களவை உறுப்பினருமான சி.வி. சண்முகம் ஆஜரானார். தேர்தல் ஆணையத்திலே எந்த விசாரணையும் நடைபெறவில்லை. சூரியமூர்த்தி கொடுத்த மனுவின் மீது விசாரணைக்கு வந்தபோது தேர்தல் ஆணையத்திலே சூரியமூர்த்தி எனக்கு எதிர்த்தரப்பு தாக்கல் செய்த பதில் மனு உடைய நகல் எனக்கு வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு கால அவகாசம் கேட்டிருக்கின்றார். சூரியமூர்த்தி என்பவர் அதிமுக உறுப்பினர் இல்லை என்பதால் அவரது மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதாகவும் சி.வி. சண்முகம் தெரிவித்தார். 2021 சட்டமன்ற தேர்தலில் இரட்டை இலை சின்னத்தை வைத்து போட்டியிட்டவர் எம்ஜிஆர் மக்கள் கட்சி என்ற கட்சியில் சார்பாக போட்டியிட்ட ஒரு நபர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உட்கட்சி விஷயங்களை பற்றி கேள்வி கேட்பதற்கு என்ன தகுதி இருக்கிறது? டிசம்பர் 30ஆம் தேதிக்குள் அனைத்து தரப்பும் எழுத்துப்பூர்வமாக விளக்கம் அளிக்கவும் ஆட்சேபனைகளை ஜனவரி 13இல் சமர்ப்பிக்கவும் ஆணையம் உத்தரவிட்டதாக சி.வி. சண்முகம் குறிப்பிட்டார். தேர்தலில் 25 தொகுதிகளை பெற வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு கூறிய நிலையில் அதனை அக்கட்சியின் தலைவர் திருமாவளவன் மறுத்திருக்கிறார். கூட்டணியில் இவ்வளவு இடங்கள் வேண்டும் என நிபந்தனை ஏதும் வைக்க மாட்டோம் என விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். காட்டுமன்னார் கோவிலில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை தெரிவித்தார். எவ்வளவு இடங்கள் வேண்டும் என்பதை கூட்டணியிலே நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்துகிற போதுதான் முடிவு செய்வோம். முன்கூட்டியே இவ்வளவுதான் எங்களுக்கு வேண்டும் என்றெல்லாம் ஒரு வரம்பாக அதை ஒரு நிபந்தனையாக நாங்கள் முன்வைக்க